ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம் எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் முடிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டே ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எந்தெந்த சம்மு எந்தெந்த எக்ஸசைஸும் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக 7 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லி 16 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் சம்மு ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம் ரெண்டுமே சேர்த்து பார்த்துக்கணும். அந்த 16 எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும், நீங்கள் ஈஸியாக 7 மார்க் வந்து ஷுவராக அட்டன் பண்ணலாம். சரி வாங்க, அது என்னென்ன 16 எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 11th மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ரெண்டுமே சேர்த்து நான் சொல்ல போகிறேன். ரெண்டுமே சேர்த்து மொத்தமே 16 எக்ஸசைஸ் தான் நீங்கள் வந்து லாஸ்ட் டே ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இந்த 16 எக்ஸசைஸ் ப்ளஸ் அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் உள்ள 5 மார்க் மட்டும் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படி சப்போஸ் ஒரு 5 மார்க் இன்டீரியர் கேட்டாலும் கண்டிப்பாக ஷுவராக 6 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரி வாங்க, அது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 1.1 1.3 இது ரெண்டுமே எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே ஸோ ஈஸியாக வந்து அதில் வந்து ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த செகண்ட் லெசனில் 2.9 2.11 2.12 இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இது சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து இது வந்து லாக் சம். ஸோ மூணுமே வந்து ஈஸியானதான். நெக்ஸ்ட் 3.7 பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அண்ட் சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 10 சம் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து 4.4 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், லாஸ்ட் எக்ஸசைஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதுவும் ப்ரூஃப் அண்ட் சம் தான். அடுத்து 5.4 ஃபிஃப்த் லெசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து இந்த வெரி ஸ்மால் 1/x² அப்படின்னு சொல்லிட்டு சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தரவா பார்த்துக்கோங்க. √65 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 6.4 11லேருந்து 16 வரைக்கும் இந்த 6 சம். ஸோ 6மே ஒரே மாடல் தான். ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு தெரிஞ்ச போதும் ஈஸியாக வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸில் தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து 7.3 ஃபேக்டர் தியரம் மேட்ரிக்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். 8.2 8.3 வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அடுத்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், கோப்ளானர், கொலினியர், இந்த மாதிரி சம்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 9.3 லிமிட் சம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறதுனா விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 10.4 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 சம் இருக்குது. 24 25 26 27 28 ஒரு 5 சம் இருக்குது. அதே போல் எக்ஸாம்பிள் ஒரு 3 சம் இருக்குது. அந்த 8 சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இதுலேருந்து ஒரு சம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 11.11 வந்து இன்டகிரேஷன் டிவைடில் இருக்கும். ஒன்று ரூட் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஒன்று ரூட் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். 12.4 வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தாவே நமக்கு வந்து எதிரா சாய்ஸ்லாம் 5 மார்க் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் ஏதோ ஒன்று இன்டீரியர் கேட்குறாங்க, புக்கில் எல்லா சம் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 மார்க் ஷுவராக எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் கடைசி நேரத்தில் இது எல்லா எக்ஸசைஸும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ நம்பிக்கை வைப்போம், கண்டிப்பாக ஈஸியாக வரும். எல்லாருமே வந்து நல்லா எழுதுறதுக்கு ஆல் த பெஸ்ட். Thank you.